ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் நம்ம வெல்கம் டு ரிச் ப்ராப்பர்ட்டி. இப்போ நம்ம எக்ஸாக்டாக நிற்கிறோம்னா ஒரேயூரில் நிற்கிறோம். ஒரேயூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் ஃபாத்திமா நகருக்கு பக்கத்தில் ஒரு 784 சதுரடி இடத்துல கட்டப்பட்ட ஒரு அழகான வீடை பார்த்துட்டு வந்திருக்கோம். இந்த வீடு கிழக்கும் தெற்கும் பார்த்த கார்னர் வீடு. ஏரியா ரொம்ப அருமையாக இருக்கும், ரொம்ப ஜெனுவனான ஏரியா. இந்த ஏரியாவில் தான் இருக்குது. எனக்கு பின்னாடி இருக்க வீடு தான் அது. கார்னர் பிளாட் இது. கிழக்கும் தெற்கும் பார்த்த மாதிரி இருக்குது. இது 2 போர்ஷனாக இருக்கும். கீழே ஒரு போர்ஷன், மாடியில் ஒரு போர்ஷன். தனித்தனியாக நம்ம வாடகைக்கு விட முடியும். வாங்க நம்ம வீட்டுக்குள்ள விற்கணும் நினைக்கிற உங்களுடைய சொத்துக்கள் எங்களை திருச்சி ப்ராப்பர்ட்டி மூலமாக விற்பனை செய்யறதுக்கும் அல்லது புதுதாக சொத்துக்கள் வாங்குறதுக்கும் கீழே கொடுத்துக்க நம்மள எப்போ கனெக்ட் பண்ணலாம். இப்போ அவங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடுவோம். இதுதான் நம்ம பார்க்க வந்திருக்க வீடு. இது 784 சதுரடி இடம். இப்போ நம்ம நிற்கிறது வந்து இந்த போர்ஷன் வந்து கிழக்கு பார்த்த மாதிரி இருக்குது. கிரவுண்டு மாடி வந்து தெற்கு பார்த்த மாதிரி இருக்கும். மாடியில் உள்ள வாசல் வந்து தெற்கு பார்த்த மாதிரி இருக்கும். இது ஒரு நுழையில 2 செக்யூரிட்டி கிட்ட இருக்கு. இது ஒரு சிட் அவுட் ஏரியா. ஃபுல்லாக பெயிண்டிங்லாம் பண்ணி நீட்டாக வச்சுருக்காங்க. இது வாடகைக்கு விட்டாலும் ஒரு 18 ரூபாய்க்கு வரையும் வாடகை வரும். இப்போ வீட்டுக்குள்ளே போகிறோம். இது ஒரு ஹாலு. பெயிண்டிங்லாம் பண்ணி பக்கா வச்சுருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துருக்க இந்த இது வந்து கிச்சன் ஏரியா. பூட்டிருக்கு. சிசிடிவிலாம் போட்டு நம்ம பக்கா வச்சுருக்காங்க. இது ஒரு பெட்ரூமு. இது ஏசி கேப்ஸ் இருந்தது. இந்த வீடு கட்டி ஒரு 10 வருஷத்துக்குள்ளே இருக்கும். ஒரு 7-8 வருஷம் இருக்கும். இது ஒரு பெட்ரூமு. இந்த வீடு வந்து அட்வொகேட்டுக்கெலாம் சூப்பராக இருக்கும். கீழே வீடு, மாடியில் ஆஃபீஸுங்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஏன்னா ஆஃபீஸுக்கு தனியாக வெளியே வச்சுக்கலாம். ஆஃபீஸ் பயன்பாட்டுக்காக அந்த மாடியை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம ஃபுல்லாக இதெல்லாம் மார்பிள்ஸ் போட்டிருக்காங்க, டைல்ஸும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம மாடிக்கு போகிறோம். மாடிக்கு இங்கே ஒரு செக்யூரிட்டி கேட் இருக்கு. இதை பொறுத்தவரையும் இந்த டோரை க்ளோஸ் பண்ணிட்டாக்க இதை நம்ம ஆஃபீஸாக பயன்படுத்திக்கலாம். இதை நம்ம ஓப்பன் பண்ணிட்டாங்க ஆஃபீஸாக பயன்படுத்தலாம், இல்லை வீடாக கூட வாடிக்கலாம். ஏன்னா இது வந்து தனி கிச்சன் ஏரியா இருக்கு. இது ஒரு சிங்கிள் பெட்ரூம் போட்ட வீடு. மாஸ்டர் பெட்ரூம் நல்லா பெருசாக இருக்கும். பெயிண்டிங்லாம் பண்ணி நோட் பண்ணி வச்சிருக்காங்க. இது பாத்ரூம் ஏரியா. இது கிச்சன் ஏரியா. இந்த வீட்டுக்கு நம்ம இந்த வழியாக நம்ம வந்துக்கலாம். இது தனியாக எங்கிட்ட ஒரு ஸ்டேர் கேஸ் வச்சிருக்காங்க. இந்த ஸ்டேர் கேஸ் மூலமா உள்ள வந்துடலாம். இது ஒரு தனி ஃபேமிலிக்கு நம்ம வாடகை விட முடியும், அல்லது ஆஃபீஸை நம்ம வந்து வாடகை விட முடியும். அட்வொகேட் ஆஃபீஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வழியாக நம்ம ஆஃபீஸ் பயன்பாட்டுக்கு வச்சுக்கலாம், அல்லது தனியாக போர்ஷனாக கூட வாடகை விடலாம். ஃபுல்லாக வீடுகள் இருக்கு. குடியிருப்புகள் மதியில் தான் இது அமைஞ்சிருக்கு. ரொம்ப டீசெண்டாக இருக்கும் ஏரியா. அமைதியான ஏரியா. ஒரே ஊரில் இது போல இடம் இருக்குது யாருக்கு தெரியாது, அந்த அளவுக்கு இருக்கும். இப்போ நம்ம செகண்ட் ஃப்ளோர் வந்துட்டோம். செகண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக மொட்டை மாடி. ஃபுல்லாக நீட்டாக பெயிண்டிங்லாம் பண்ணி நீட்டாக அழகாக வச்சுருக்காங்க. நமக்கு எந்த செலவும் இல்லை, வந்து உடனே குடியிருக்கலாம். இங்கே ஒரு வாட்டர் டேங்க் இருக்கு. இது ஒரு காமன் பாத்ரூம். ஏரியாவோட அட்மாஸ்பியர் இது நீட்டாக இருக்கும். ரொம்ப ஜெனுவனான ஏரியா. உறையூரில் இது போல இடம் இருக்குது ஒரு ஆச்சரியமான விஷயம். ரொம்ப எல்லாம் ஆஃபீஸர்ஸ் தான் இருப்பாங்க. ஒரு கேட்டட் கம்யூனிட்டியாக இருக்கும். ஸோ விருப்பம்ஸ்லாம் கனெக்ட் பண்ணுங்கள். இதோட பட்ஜெட் வந்து 70 லட்சம் சொல்கிறாங்க. 40 to 40 பேசிக்கலாம். கம்மியான விலையில் வாங்கலாம்.